ஜோதிடக்கலை வல்லுநர்கள் நிபுணர்கள். அப்போது அந்த வீட்டில் ஒரு பழைய புத்தகம் ஒன்று கிடக்குது. ஸ்கூட்டியில் இங்கே ஒழித்து வச்சுருந்தாங்க. சர்வீஸில் 84 ஜாயின் பண்ணிட்டேன். 87 அந்த வில்லேஜுக்கு போயிட்டு அந்த நூலை எடுத்து பார்த்தேன். நான் இந்த நூல் 1000 ஒருவனுக்கு தான் கிடைக்கணும் முதல் வார்த்தை. நான் தான் அந்த 1000 ஒருவன் தூக்கிட்டு வந்து இப்போ நான் சர்வீஸில் இருக்கிறேன். அப்புறம் சண்டிகரில் எனக்கு போஸ்டிங். அப்போ டெட் சிட்டி பஞ்சாபில் மிலிட்டன்சி பயங்கர பீக் ஆகுது. 84 நான் சப் இன்ஸ்பெக்டராக சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸில் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ 87 நான் போய் அந்த புத்தகத்தை எடுத்து நான் படித்து பார்க்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் பார்வதிக்கும் அகத்தியருக்கும் சொன்ன கைரேகை சாஸ்திரம். அது பாட்டு அந்த மொழியில் பாட்டில் சொல்லியிருக்காரு. சித்த விளக்க உரை கொடுத்துருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல. 84 எனக்கு என்ன 25 26 வயசு. சாமியார் புத்தகத்தை எடுத்து யார் படிப்பாங்க? ஆனால் 1000 ஒருவன்னா நான் தான் தூக்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் மறுபடியும் அதை படிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய லைஃப் சேலஞ்சபிள் லைஃப். வெளியே போனோம்னா சண்டை நடக்கும். துப்பாக்கி சண்டை தான். ஒன்றா அவன் இருப்பான், இல்லாட்டி நாங்கள் இருப்போம். அப்போ என்ன பண்ணுது, அந்த நூலை படிக்க ஒரு சில மந்திரங்கள், மூல மந்திரங்கள் அதிலிருந்து நான் கண்டுபிடிச்சேன். சிவபெருமானுக்கு என்று ஒரு மூல மந்திரம், பார்வதிக்கு என்று ஒரு மூல மந்திரம், முருகனுக்கு என்று ஒரு மூல மந்திரம், கணபதிக்கு என்று ஒரு மூல மந்திரம், சிவபெருமான் பார்வதிக்கும் அவருடைய சிஷியர்களுக்கும் சொல்லக்கூடிய அந்த மூல மந்திரம். அதை நான் தேடி கண்டுபிடிச்சேன். பெரிய புக் அது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரகசியத்தை எழுதி வச்சிருக்காரு அவர். இதை யாரும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. ஆனால் அது என்னுடைய கண்களுக்கு மட்டும் நான் தேடி படிக்கிற பல நாட்கள். அது என்னன்னு நான் சொல்கிறேன், கேட்டுங்க. ஓம் செய்யும் ரீயும் ரீம் ஸ்ரீ சிவாய நமக. அந்த இங் இதுதான் முனிவர்கள் செய்த தத்துவம். அதைத்தான் அந்த கர மகரிஷி இந்த மந்திரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினிமாவில் கூட பார்த்துருப்பீங்க. முனிவர் உட்காந்துருக்காரு, ஓம் ஓம்னே சொல்லிட்டு புக்கெல்லாம் வளர்ந்துருக்கும். அது உண்மை. அந்த பாடி வைப்ரேஷன் அதுதான் அந்த அவரையே காப்பாற்றும், அந்த சுற்றி இருக்கிறவங்களை எல்லாத்தையும் காப்பாற்றும். இப்படி தான் சிவபெருமானுடைய மந்திரம் ஓம் ஆம் ஊம் ஸ்ரீயும் ரீயும் ஆங் ரீ ஸ்ரீ சிவாய நமக. இதை நான் 1987 இதுவரைக்கும் என்னுடைய முதல் மந்திரம் இதுதான். போய் எந்த ரூமில் நின்றாலும் நீங்கள் எந்த மதத்தினராக இருந்தால் மதமெல்லாம் பின்னாடி தான் மாற்றப்பட்டது. முதல்ல எல்லாம் எந்த மதமும் கிடையாது. அப்போது அந்த முனிகள் ரிஷிகள் எல்லாம் தான் செஞ்சுருந்தாங்க. அடுத்து நான் பார்வதி மந்திரத்தை சொல்லிடுறேன்.